நாடு முழுக்க இன்று நள்ளிரவு 12 மணி முதல் அடுத்த 2 மணி நேரத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க 500 ரூபாய் தாளும் 1000 ரூபாய் தாளும் செல்லாது. ஏற்கனவே இருந்த புதிதாக 500 ரூபாய் தாளும் 2000 ரூபாய் தாளும் வரப்போது, அது நாளை மறுநாளிலிருந்தே புழக்கத்தில் வரப்போது என்பது கவனித்துக்குரியது. ஏற்கனவே பழைய அச்சடிக்கப்பட்ட 500 ரூபாய் தாட்களும் 1000 ரூபாய் நோட்டுகளும் செல்லாது அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு முதலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கிகள்ல, மருத்துவமனைகள்ல, மருந்தகங்கள்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, விமான நிலையங்கள்ல மருந்து வாங்குறதுக்கும் டிக்கெட் வாங்குறதுக்கும் நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு தடை கிடையாது. அது ரெண்டு நாளைக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏடிஎம்ல நிக்கிறதுல அர்த்தம் இல்ல. ஏடிஎம்ல இருந்து எடுக்கக்கூடிய 100 ரூபாய் தாள்கள் தான் பிரயோஜனப்படுமே தவிர 500 ரூபாய் 1000 தாள்கள் எடுத்தீங்கன்னா அது திரும்ப பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கும். வங்கிகள்ல நீங்கள் கோடி ரூபாய் முதலீடு வைத்திருந்தாலும், பிக்ஸட் டெபாசிட்டாவோ, சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ, கரண்ட் அக்கவுண்ட்ல எந்த அக்கவுண்ட்ல எந்த அளவு வச்சிருந்தாலும் அந்த அமௌண்ட் வந்து அப்படியே முழுமையாக செல்லும். எந்த ஆபத்தும் கிடையாது. நவம்பர் 10 முதல் டிசம்பர் 30 வரை உங்களிடம் இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகளையும் 1000 ரூபாய் நோட்டுகளையும் அது எத்தனை லட்சம் கோடியாக இருந்தாலும் வங்கிகள்ல உங்களுடைய அக்கவுண்ட்ல, தபால் நிலையங்கள்ல உங்களுடைய அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணலாம். 1 ரூபாய் கூட கணக்கு கேட்கப்படாது. எந்த அடையாள அட்டையும் தேவையில்லை. நீங்க ஆனா உங்களுக்கு செலவுக்கு பணம் வேணுமே அப்படிங்கறதுக்காக ஒரு நாளைக்கு நீங்க வந்து 4000 ரூபாய் நீங்க வந்து பெற்றுக்கலாம். நீங்க வந்து பணத்தை முதலீடு செய்து சில இடங்கள்ல உங்களுடைய அடையாள அட்டையை காட்டி 4000 வாங்கிக்கலாம். அது 24ஆம் தேதி வரைக்கும் தான் இது. அப்ப நீங்க அடையாள அட்டை காட்டணும். ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் நீங்க வந்து பண பரிமாற்றம் பண்ணிக்கலாம். நாளைக்கே நீங்க போயிட்டு ஒரு வங்கியில பழைய 500 ரூபாய், பழைய 1000 ரூபாய் காட்டி நீங்க வந்து பணம் கொடுத்து ஐடி ப்ரூஃப் காட்டினீங்கன்னா 4000 ரூபாய் வரைக்கும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுப்பாங்க. புதிய 500 ரூபாய் தாள் கொடுப்பாங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. 500 ரூபாய் தாள் செல்லாதுன்னு சொன்னா பழைய 500 ரூபாய் தாள் தான் செல்லாதே தவிர நாளை மறுநாள்ல இருந்து புழக்கத்துல வரப்போற புதிய 500 ரூபாய் தாள் செல்லும். இதுல வந்து நீங்க திரும்பி வித்ட்ராயலுக்கு நீங்க பணம் செலவுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஏடிஎம்ல ஒரு நாளைக்கு 10000 ரூபாய் எடுக்கலாம். நவம்பர் 10ஆம் தேதி நாளை மறுநாள்ல இருந்து ஏடிஎம்ல 10000 ரூபாய் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு. ஒரு வாரத்துக்கு 20000 ரூபாய்க்கு மேல எடுக்க முடியாது. அதாவது ஒரு வாரத்துல 2 முறை தான் நீங்க ஏடிஎம்ல எடுக்க முடியும். 10000 ரூபாய் எடுக்கலாம். அதிகபட்சமா 20000 ரூபாய் தான் மொத்தமா எடுக்க முடியும் ஒரு வாரத்துக்கு. வங்கிகள்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வந்து செக், டிடி இல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன், டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன், ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பண பரிமாற்றம் எதுக்குமே தடை கிடையாது. முழுக்க முழுக்க அது அத்தனையுமே செல்லும். நாளைக்கு நாளை மறுநாள் தொடர்ந்து எங்க அதுக்கு எந்த தடை கிடையாது. எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்க டிடி எடுக்கலாம், டிடி கொடுக்கலாம், செக் வாங்கலாம், செக் கொடுக்கலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை நீங்க வந்து எந்த சாதாரணமான பெட்ரோல் பங்க்ல இருந்து, கடைகள்ல இருந்து, வர்த்தக நிறுவனம் இருந்து, நகை கடையில இருந்து எங்கனாலும் நீங்க வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், செக் கொடுக்கலாம், டிடி கொடுக்கலாம். அதெல்லாம் எந்த தடையும் கிடையாது. பணத்துக்கு மட்டும் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் மட்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு ராத்திரில இருந்தே செல்லாது. நவம்பர் 10 இருந்து டிசம்பர் 30 வரை வங்கிகளில் உங்களுடைய பணத்தை மாற்றலாம் அல்ல டெபாசிட் செய்யலாம்.